இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவருடைய சாயல். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் என்னவெல்லாம் செய்தார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். மனம் திரும்புகள் என்கிற செய்தியை பிரதானமாக போதித்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மக்கள் மத்தியில் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தவர்கள் யாராக இருந்தாலும் பட்சபாதம் இல்லாமல் அவர்கள் மத்தியில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அவர் செய்த அற்புதங்களை பார்த்து அவரிடம் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். தன்னோடு கூட ஊழியம் செய்ய ஆண்டவர் சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் ஊழியம் செய்த எல்லா இடங்களுக்கும் அவர்களும் கூடவே சென்றார்கள். ஆண்டவர் செய்த எல்லா செயல்களையும் நேரடியாக பார்த்தார்கள். அவர் செய்த எல்லாமே பிதாவின் சித்தப்படியும், பிதா செய்த காரியங்களை எல்லாம் அவர் செய்ததைப் போலவே பூமியில் இயேசு கிறிஸ்துவும் செய்தார். இது அனைத்தும் நாம் அறிந்த செய்திகள் தான். இவற்றில் மிக விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், தான் செய்த எல்லா செயல்களுக்கு மத்தியிலும் தன்னை அனுப்பினவரின் சாயலை அப்படியே அவர் பிரதிபலித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய சீஷரிடம் நான் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னபோது, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சீஷர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று பிலிப்புவை பார்த்து ஆண்டவர் கேட்டார். என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்று கூறுகிறார். இதன் அர்த்தம் என்ன? தான் ஊழியம் செய்த நாட்களில் ஊழியம் செய்ததோடு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததோடு கூட பிதாவின் சாயலையும் அவர் வெளிப்படுத்தி காட்டினார். அதனால் தான் தம்முடைய சீஷர்களை பார்த்து மிகுந்த நம்பிக்கையோடு கூட அவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தன்னுடைய ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களிலும் அவர் தன்னை அனுப்பின பிதாவின் சாயலை வெளிப்படுத்தி காட்டினார். இதை கூடவே இந்த சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். இதைத்தான் இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கடைபிடிக்க வேண்டும். நம்மோடு பேசுகிறவர்கள், நம்மோடு பழகுகிறவர்கள், நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற இடங்கள், எல்லா இடங்களிலும் நாம் ஆண்டவருடைய சாயலை பிரதிபலித்து காட்ட வேண்டும். நம்முடைய தேவன் அன்பானவர் என்கிற செய்தியை வார்த்தைகளால் விளக்கினால் போதாது. நாம் வாழ்கின்ற விதத்தினால் அந்த அன்பை பிறருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் காட்டின தூய்மையான அன்பு, தாழ்மை, பதிவு, பாசம் அனைத்தையும் மற்றவர்களுக்கு முன்பு நம்முடைய செயல்களினால் காண்பிக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய சாயலில் ஆண்டவரை பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவானவருக்கு உண்மையாக இருந்தார். அதனால் தான் பிதாவின் சாயலை அவரிடத்தில் பார்க்க முடிந்தது. ஆகவே மற்றவர்களை நேசிக்கிற விஷயத்தில், மற்றவரிடம் அன்பு காட்டுகிற விஷயத்தில் அன்பை பேச்சில் காட்டாமல் நாம் செயலில் காட்ட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நன்மையானதை தருவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உண்மை பிரதிபலிக்கிற சாட்சியுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களை பார்க்கிறவர்கள் உம்முடைய சாயலை எங்களை பார்க்கத்தக்கதாக எங்களுக்குள்ளே தாழ்மையையும் அன்பையும் கற்றுக் கொடுங்க. உமக்கு சாட்சியாய் நாங்கள் இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய, அநேகரை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, அதன் மூலமாய் நீர் செய்த வேலைகளைப் போலவே நாங்களும் உண்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.